ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ குலஜன ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நான் உங்க எழில். காலை 9 மணி, சட்டசபை 6வது நாள் ஆரம்பிக்குது. கலகலகலன்னு வராருல சடக்குன்னு சபாநாயகரை வந்தவன எல்லாரும் எழுந்திரிச்சிருந்து வணக்கம் போட்டு ஆரம்பிக்கலாம். நடக்கட்டும் அப்படின்னு தாரை தப்பட்டைகள் கிழிவது போல நடக்குது. முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. தப்புன்னு சபாநாயகர் சொன்னார், முதல்வரையா ஆரம்பிங்க அப்படின்னு. நாங்கள் தொகுதி மறுவரையறையை எதிர்க்கிறோம். திமுக முன்னாடி எதுக்காக இப்ப நாங்க எதிர்க்கிறோம், எல்லாரும் சேர்ந்து எதிர்ப்போம் வாங்கன்னு சொன்ன உடனே திமுக நாங்க ஓகேட்டாங்க. மற்றவெல்லாம் கொஞ்சம் அப்படி அப்படி எப்படி இது பண்ணாங்க. அந்த மகளிர் இடஒதுக்கீடு அப்படி இப்படின்னு சொல்ல வரும்போது அதை நாங்கள் ஆதரிக்கிறோம், இதை நாங்கள் எதுக்குறோம். அப்படி ஒரு குத்து இப்படி ஒரு குத்து முடிஞ்சு வச்சு. நாடாளுமன்ற மக்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 543 என்ற நிலையிலேயே நிரந்தரமாக்க வேண்டும். 2, தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் இடங்களின் எண்ணிக்கையை மாநிலங்களுக்கிடையே, அதாவது விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தற்போதுள்ள அளவிலேயே நிரந்தரமாக்க வேண்டும். 3, வரவிருக்கும் மக்களவை பொது தேர்தலிலும் அதன் பிறகு சட்டமன்ற பொது தேர்தல்களிலும் 1/3 பங்கு தொகுதி ஒதுக்கீட்டு பலனை பெண்கள் பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என ஒன்றிய அரசை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த தீர்மானம் ஒரு அரசியல் கட்சியின் தீர்மானம் அல்ல, தமிழ்நாட்டின் உரிமையை நிரந்தரமாக பாதுகாக்கும் தீர்மானம். எனவே அனைத்து கட்சிகளை சேர்ந்த மாண்புமிகு பேரவை உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. டக்குனு விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து வன்னியரசை எஞ்சார். எங்க ஐயா சொல்லி விட்டாருங்க, இந்த தீர்மானத்தை நீங்க நம்ம ஏத்துக்கிறோம், தொகுதி மறையற வேண்டாம், கப்புன்னு அடிச்சு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் இது பண்றோம், வடக்காவுக என்ன வேணாலும் பண்ணி ஜெயிக்கலாம்னு நினைக்காங்க, தெற்க நம்ம விடப்பா அப்படின்னு கயத்தை கட்டியை பிடிச்சி வச்சிருக்காங்க. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்தால் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களும் ஒடிசா, மேற்கு வங்கம் முதலான மாநிலங்களும் கடுமையாக பாதிக்கப்படும். இந்த மாநிலங்களில் உள்ள நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை தற்போது இருக்கும் விகிதத்தை விட குறையும். ஆனால் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் முதலான இந்தி பேசும் மாநிலங்களில் உள்ள நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். அதன் பின்னர் உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் ஆகிய 4 மாநிலங்களில் ஒரு கட்சி அதிக எண்ணிக்கையில் இடங்களை கைப்பற்றினால் அது இந்தியாவே ஆளக்கூடிய ஆபத்தான நிலை உருவாகும். இதன் காரணமாகத்தான் தென் மாநிலங்கள் முற்றிலுமாக அரசியல் செல்வாக்கு இழந்துவிடும். வடக்கின் ஆளுகைக்கு கீழ் தெற்கு சுருக்கப்படும், மீண்டும் வடக்கே ஆளும், தெற்கு தேயும் என்கின்ற அடிப்படையில் தான் தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் இஸ்லாமியர்கள், தலித்துகள், பழங்குடிகள் வலுவாக உள்ள தொகுதிகளில் அவர்கள் பிரதிநிதித்துவம் பெற்றுவிடாதபடி மாற்றியமைக்கும் செயல்பாட்டையும் ஒன்றிய பாஜக அரசு திட்டமிட்டுள்ளது. எனவே சட்டப்பேரவை தொகுதிகள் மறுவரையறை செய்யப்பட்டால் இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட மத சிறுபான்மையினர் வாக்குகளுக்கு மதிப்பிருக்கும் வகையில் தொகுதி எல்லைகளை வரையறுக்கப்பட வேண்டும். தலித்துகளின் தனி தொகுதிகளை வரையறுப்பதற்கும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அப்படியே மார்க்சிஸ்ட் எந்திரிச்சாரு. எல்லா வேலையும் பார்க்காக இந்த மாநிலங்களை கூப்பிட்டு ஏதாவது கேட்டு விசாரிச்சு இதை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அவங்களா ஒரு 4 பேர் சேர்ந்து கூடி பேசிக்கிறாங்க, சடக்குன்னு கொண்டு வராங்க. மற்றவங்களாம் இங்கே என்னத்துக்கு இருக்காங்கன்னு அவங்களுக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னு நங்குன்னு கொட்டு வைக்காரு. மாநிலங்களோடு ஆலோசிக்கப்படாமல் எல்லையை நிர்ணயம் செய்யக்கூடாது என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம். ஒன்றிய அரசினுடைய நோக்கமாக இஸ்லாமியர்கள், குறிப்பாக சிறுபான்மை மக்கள் வாழ்கின்ற இடத்தில் வெற்றி பெற முடியும் என்ற நிலையிலேயே அவர்கள் வெற்றி பெற முடியும் என்ற நிலையில் வெற்றி பெற முடியாத அளவில் அந்த எல்லையை பிரிப்பது, அதே மாதிரி தலித்துகள் வாழ்கின்ற அவர்கள் வெற்றி பெற முடியும் என்ற அந்த தொகுதிகளுடைய எல்லையை பிரிப்பது, எங்கும் வெற்றி பெற முடியாத நிலையை உருவாக்குவது என்ற நிலையிலே ஒன்றிய அரசு அப்படிப்பட்ட சூழ்ச்சிகளை நிச்சயமாக செய்யும். எந்த மாநில உரிமையும் பாதிப்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒருபோதும் அனுமதிக்காது. தற்போது இருக்கின்ற எண்ணிக்கையிலேயே மாற்ற வரக்கூடாது என்று நாம் கருதுகின்றோம். பாராளுமன்றத்தில் 543 பேருக்கு இப்போதே பேச நேரம் இல்லை. அது 850 உயர்கின்ற நேரத்தில்
எவ்வளவு நேரம் பேச முடியும் என்பதுதான் அது கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அனைத்து கட்சிகளுடன் ஒன்றிய அரசு பேசணும், மாநிலங்களோடு பேசணும். அதற்கு பிறகுதான் இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக்கொள்கிறது. அப்படியே பிரேமலதா அண்ணி எந்திச்சாங்க. அவங்களுக்கு இதுல கொஞ்சம் ஆதரிக்கிறதுல இது இருக்கும் போல் இருக்கு. நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 50% வரும்போது அதை ஏன் எதிர்க்கீன்னு எனக்கு தெரியல. பிரதமரே ஒன்றும் சொல்லாம கிடக்காரு, இங்கே நீங்க கையாக்கன்னு எதிர்க்கீன்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தானே இருக்க முடியும், இல்லைன்னா முடியாதுல்ல. அன்னைக்கு இது தெரியல. பெண்களுக்கு 543 33% ஒதுக்கினால் மொத்தம் 179 பெண் எம்பிக்களுக்கு மாறாக 815 எம்பிக்கள் இன்று 33% இடஒதுக்கீட்டின்படி வழங்கினால் 269 பெண் எம்பிகள் வருவார்கள் நம்ம தமிழ்நாட்டில். அப்படி நம்ம பார்த்தா மொத்தம் டெல்லியில 259 பெண் எம்பிக்கள் வரும் பொழுது பெண்கள் மட்டுமே 90 பேர் அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. அதனால நிச்சயமாக இந்த 2 தீர்மானங்களிலுமே ஒன்று, மத்திய அரசு சட்ட முன்வடிவு கொண்டு வர வேண்டும். அதற்கு பிறகுதான் தொகுதி மறுசீரமைப்பை பற்றி நாம் ஆய்வு செய்தால் சிறப்பாக இருக்கும் என்ற என் கருத்தை கூறுகிறேன். அப்படியே சடக்குன்னு பாமகல இருந்து சௌமியாக்கா எஞ்சி பேசுவாங்கன்னு பார்த்தா அவங்களுடைய கூட வந்தாங்கல்ல, அவங்கள பேச விட்டுருக்காங்க. இன்னைக்கு நீ இன்னைக்கு பேசணும் அப்படின்னு அண்ணா செஞ்சார். ஏஞ்சி அப்படியே ஐநா சபையில் 1000 என்னத்துக்கு இப்படிலாம் போறாருன்னா, அங்கெல்லாம் அப்படி இருக்கும்போது இங்கே நாம இப்படி பண்ணா என்ன அப்படின்னு முட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்ட மாதிரி முடிச்சு போட்டு விட்டார். இது குறித்த எந்த சட்ட முன்வடிவோ அதிகாரப்பூர்வ அறிவிப்போ இதுவரை வெளிவரப்படவில்லை. எந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் கொடுக்கல. நேற்று இந்த சட்டமன்ற நிகழ்வுல கூட மாண்புமிகு வேப்பனஹள்ளி சட்டமன்ற உறுப்பினர் ஒசூர் விமான நிலையம் குறித்து கேட்டபோது மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள் தெளிவா சொன்னாங்க, ஆதாரம் இருந்தா கொடுங்க, ஆதாரத்தை வைத்து பேசுவோம், வாய் வழி செய்தி எல்லாம் வைத்து பேசுவது முறையாக இருக்காது என்று மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் இதே அவையில் பதில் சொன்னார். ஆனால் இன்னைக்கு செவி வழி செய்தியை வைத்து ஒரு தீர்மானத்தை நாம் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இவ்வளவு பெரிய தொகுதியை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நிறைவேற்பது வாய்ப்பே கிடையாது. எனவே இன்றைக்கு இந்த சட்டம் வருமா வராதா என்றெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த நேரத்தில் இந்த சட்டம் கொண்டு வருவதற்கான அவசியம் என்ன இருக்கிறது? எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்த தீர்மானத்தை திரும்ப பெற வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். போஜராஜன் எந்திரிச்சாரு. நாங்க எங்களை கேட்டோமா, அதை கொண்டாங்க இதை கொண்டாங்கன்னு நாட்டை நாங்க முன்னேற்றுறதுக்கு தன்னார ராத்திரி மகளும் கண்ணு முழிச்சு எங்க ஐயா எப்படி பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு, நீங்க தீர்மானம் கொண்டு வர எதுக்குறேன்னு, இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு, உங்களை யாரு கேட்டா இப்போ அப்படின்னு அவர் வாட்டுக்கு தைய தக்குன்னு காலில் சலங்கே இல்லாம குதின்னு குதிக்கா. என்னுடைய தொகுதி எடுத்தா கூட நீலகிரியில ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்னா 4 மாவட்டத்தை அடங்கியது. நீலகிரி, பெரியார், திருப்பூர், இந்த மாதிரி ஒரு 4 மாவட்டத்தை அடங்கிய ஒரு எம்பி இருக்கிறார். அந்த 4 மாவட்டத்தை போய் அவர் பார்க்கறது, நிர்வாகம் பண்றது, ஜனத்தொகை எல்லாம் அதிகமா வரும்போது நிச்சயமா இன்னும் கொஞ்சம் அதை பிரிச்சு பண்ணும்போது நல்ல ஜனங்களுக்கு ஒரு சேவை செய்கின்ற வாய்ப்புகள் கிடைக்கும் என்ற நல்லதொரு எதிர்காலத்தை நினைத்துதான் இந்த மாதிரி ஒரு திட்டங்களை தீட்டிருக்கிறார்கள். அதுல ஒரு கருத்தை நான் ஏற்கின்றேன். எந்த காரணத்தை கொண்டும் தமிழகத்துக்கு ஒரு இழப்பு ஏற்படக்கூடாது. அந்த வகையிலே நமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு நிலைப்படுத்தி தமிழகத்தின் நலனை கருத்தி இங்கு கட்சி வேறுபாடு இல்லாமல் அந்த நிலை வரும்பொழுது, அந்த மாதிரி ஒரு நிலை வரும்பொழுது எல்லோரும் அமர்ந்து அந்த மத்திய அரசை கேட்டு இந்த மாதிரி இருக்கிறது, எங்களுக்கு இழப்பு வரக்கூடாது, எங்கள் மக்களுக்கு வரக்கூடாது என்பதை உணர்ந்து செய்தால் அதில் தவறு இல்லை. ஆகவே இவ்வளவு அவசரப்பட்டு ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதை எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகவே இந்த தீர்மானத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம். கொஞ்சம் காலம் இருக்கு அப்படின்னு உள்துறை அமைச்சர் சொன்னாரு. நீங்க வாட்டுக்கு எதிர்த்து நாங்க கவர்மெண்ட் வச்சிருக்கோம், சட்டசபை கூட்டிருக்கோம், நாங்க வாட்டுக்கு டெய்லி உண்ட ஆணி அடிச்ச மாதிரி ஏற்றி விட்டுக்கிட்டே இருப்போம்னா இது என்ன நியாயம்னு கேட்கிறேன். இதெல்லாம் தப்புங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணணும், கொஞ்சம் எல்லாத்தையும் விசாரிச்சு அது இதுன்னு பார்த்து பண்ணிடணும். சும்மா எடுத்தோன்னே கையெழுத்து போனா எப்படி பண்ண முடியும் அப்படின்னு நம்ம எடப்பாடி என்னாச்சும் கொஞ்சம் எதிர்ப்பா பேசுறார். தற்போது நாடாளுமன்றத்தில் தொகுதி மறுவரை மசோதா தாக்கல் செய்வதற்கான எந்த அறிகுறியும் இல்லாத நிலையில் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழக அரசு அரசியல் காரணங்களுக்காக பரபரப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த தீர்மானத்தை இவ்வளவு அவசரமாக சட்டமன்றத்தில் அரசியல் தனி தீர்மானமாக கொண்டு வருகிறது என்று நாங்கள் கருதுகிறோம்.
இந்த சூழ்நிலையில் மத்திய அரசு கொண்டு வரவுள்ள தொகுதி மறுவரையில் தமிழ்நாட்டிற்கு சாதகமாக உள்ளதா பாதகமாக உள்ளதா என்பது பற்றி எதுவுமே தெரியாத நிலையில் அரசியல் காரணங்களுக்காக தமிழக வெற்றி கழக அரசு கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கின்றது. அதே நேரத்தில் இந்த தீர்மானத்தில் வர இருக்கும் மக்களவை பொதுத் தேர்தலிலும் அதன் பிறகு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் 1/3 தொகுதி ஒதுக்கீட்டு பலனை பெண்களுக்கு பெறுவதை உறுதி செய்ய வேண்டும். இந்த விஷயம் ரொம்ப நல்ல விஷயம், அது கண்டிக்கத்தக்கது தான். அதாவது வடக்கு என்ன பண்ணுதாக அவ்வாட்டுக்கு நிறைய சனத்தொகையை பெருக்கி வச்சுவிட்டு அதில் அப்படி கொண்டு வரணும் இப்படி கொண்டு வரணுங்காங்க. நாம் ரொம்ப அரும்பாடு விட்டு எல்லாம் வீட்டுக்கு ஒன்று மரம் வளர்ப்போம்ன்ற மாதிரி வளர்த்து வச்சுருக்கிறோம். கடைசியில் அவங்களுக்கு அதிகமாக போகுது, நமக்கு கம்மியாக போகுது. அதெல்லாம் தப்பு. அந்த உள் இட ஒதுக்கீடையும் கேட்டு வாங்கணும்யா, அதையும் விடப்படாது. ஆமாம், நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு தம்பி மூணு அன்சாரியா. இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் அதிகமான தொகுதிகள் வர வேண்டும் என்ற தந்திரம் ஒன்று அடங்கியிருப்பதாக நாங்கள் கருதுகின்றோம். வடகிழக்கு மாநிலங்களுக்கு எப்படி தொகுதி எண்ணிக்கைகள் குறைவாக இருந்து அவர்களுடைய அரசியல் குரல்கள் மதிக்கப்படாமல் இருக்கின்றதோ அதே போன்ற ஒரு நிலை தென்னிந்திய மாநிலங்களுக்கும் உருவாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சூழ்ச்சி இருப்பதாக நாங்கள் கருதுகின்றோம். இந்த நேரத்தில் 1971 மக்கள் தொகையின் அடிப்படையில் தான் தொகுதிகளுடைய எண்ணிக்கைகள் நியாயமாக எல்லா இடங்களுக்கும் ஒதுக்கப்பட வேண்டும் என்ற கருத்தையும் நாம் கவனிக்க வேண்டும். இதில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு இருப்பதை சுட்டிக்காட்டி பலரும் மேலோட்டமாக கடந்து போய்விடுகின்றோம். இந்த தீர்மானத்தில் ஒரு திருத்தம் தேவை என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். வட இந்தியாவில் மரியாதைக்குரிய முலாயம் சிங் யாதவ் அவர்களும் லாலு பிரசாத் யாதவ் அவர்களும் இதற்காகவே நாடாளுமன்றத்திலே போராடினார்கள். ஆனால் அவருடைய போராட்டத்துடைய நோக்கங்கள் மடைமாற்றப்பட்டு பெண்களுக்கு எதிரானவர்களாக அவர்கள் சித்தரிக்கப்பட்டார்கள். அவர்கள் வைத்த கோரிக்கையை தான் நான் இந்த அவையிலே இந்த திருத்தத்திலே கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறேன். 33% அந்த பெண்களுக்கான இடஒதுக்கீட்டில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் உள் இடஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் அமல்படுத்த வேண்டும். அதுதான் உண்மையான சமூக நீதியாக இருக்கவும். அப்படியே வெளியில் வந்து சௌமியா கேட்டாங்க என்ன உள்ள ஏதோ காரசாரமாக போச்சுன்னு. எங்கள் அண்ணாச்சி அன்புமணி அண்ணாச்சி இருக்காள்டா, அவங்க சொல்லி விட்டாங்க. என்ன சொல்லி விட்டாங்கன்னா தொகுதி மறுவரை வந்தால் நமக்கு அதிகமான எம்பி கிடைப்பாங்க, நமக்கு தான் நல்லதுன்னு. ஆனால் ஊரை தப்பாக பேசுதாங்க. அது எதுக்காக? அதுதான் எனக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குங்காங்க. ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் கூட நீங்க பாப்புலேஷனை பத்தி கவலை இல்லை. நீங்க 10 கோடி பேரா இருந்தாலும் 15 கோடி பேரா இருந்தாலும் உங்களுக்கு 50% 59 எம்பி தானே வர போறாங்க. ஏங்க அதான் இல்ல அப்படி அது நான் சொல்றதை கேளுங்க. எப்படின்னா பாப்புலேஷன் பேஸ்ட் படி பண்ணீங்கன்னா தான் கம்மியா வரும். நம்ம பாப்புலேஷன் பேஸே போலியே. அவங்க 50% எல்லாருக்கும் ஏத்துறேன்றாங்களே. அப்ப 50%னா 39 டோட்டலா இல்ல. அது மாதிரி பண்ண முடியாது. நீங்க வந்து இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்துக்கும் 50% ஏத்துவாங்க, அவ்வளவுதான். நீங்க 100 எம்பி இருந்தா பிளஸ் 50%, 10 எம்பி இருந்தா பிளஸ் 50%. நம்ம 39 எம்பியா இருக்கிறதுனால நமக்கு 10 பிளஸ் 50%, அவ்வளவுதான். அவங்க 80 எம்பி இருந்தா பிளஸ் 50% தான். அப்படியே உதயநிதி ஐயா கேட்ட உடனே சொல்றாரு, இங்க பாருங்க இந்த மகளிர் இடஒதுக்கீட்டையும் மறுவரையறை மசோதாவையும் சேர்த்து குழப்பி கொண்டு போறாங்க. அதனால நாங்கள் தெளிவாக மறுவரையறை மசோதாவை நாடாளுமன்றத்தில் சோழியை முடித்தோம். இங்கே இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுது, தீர்மானம் கொண்டு வந்துடுது எதிர்த்து. அதுக்கு நாங்கள் ஆதரவு பண்ணுறோம். ஆனால் மகளிர் இடஒதுக்கீட்டுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு பேசி முடிக்க. டீலிமிட்டேஷன் சட்ட திருத்தத்துக்கான மசோதாவை ஒன்றிய அரசு மீண்டும் கொண்டு வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 1971 இருந்து 2026 வரை ஃப்ரீஸ் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய அந்த டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸை மேலும் 25 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டும். அதற்கான புதிய சட்ட திருத்தம் இந்த ஆண்டு வரலன்னா 2027 மக்கள் தொகை அடிப்படையில் எம்பிக்கள் தொகுதிகள் நிர்ணயம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுவிடும். அப்படி செய்யறதுக்கான அதிகாரத்தை அரசியலமைப்பு வழங்கியிருக்குன்னு சட்ட வல்லுநர்கள் தொடர்ந்து கூறி வருகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் 33% மகளிர் இடஒதுக்கீட்டை நாங்கள் முழுமையாக ஆதரிக்கின்றோம், வரவேற்கின்றோம். ஒருவேளை
மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்காக டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் செய்யப்பட்டார். 1971 மக்கள் தொகை அடிப்படையிலேயே செய்ய வேண்டும். அதுல ஏதாவது மாற்றம் வந்தா நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டு எம்பிக்களுடைய விதிகாச்சாரம், நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன் இப்ப இருக்கக்கூடிய 7.18% சதவீதத்தை குறைக்க அனுமதிக்க கூடாதுன்னு மீண்டும் வலியுறுத்தி சொல்லி அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். சடக்குன்னு இவ்வளவு நாள் ஆக்ரோஷமா பேசின மனுஷன் என்னமோ தெரியல டப்புன்னு எந்திரிச்சாரு. உதயநிதி ஐயா அவர்களுக்கும் கலைஞர் ஐயாவிலிருந்து எல்லாருக்கும் நன்றிங்க. ஆனால் இந்த எதுக்குறவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் நம்ம இந்த தீர்மானத்தை எதுக்குறாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி பொதுவாக பேசுறாரு. ஆனால் திடீர்னு அவர் ஏன் இப்படி பேசுறாரு அப்படின்னு எல்லாருக்கும் ஆச்சரியமா போச்சு. மக்கள் தொகையின் அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய விகிதாச்சாரத்தை உருவாக்கவில்லை. 20 கோடியிலிருந்து 50 கோடி 60 கோடி ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் அதே பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்கிறாங்க. பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பணி வேறு, சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பணி வேறு, உள்ளாட்சி பிரதிநிதிகளுடைய பணி வேறு. தேமுதிகவுடைய சகோதரி அவர்களும் இதை குறிப்பிட்டார்கள். 50% இன்க்ரீஸ் ஆகும் பொழுது நமக்கு பலன் தானே அப்படின்னு. கிடையாது. 5-6 வட மாநிலங்கள் சேர்ந்தால் ஒரு பிரதம மந்திரியை உருவாக்க முடியும் என்கின்ற நிலை இன்றைய வரையும் இருந்துட்டு இருக்கு. அதை மாற்றப்பட வேண்டும். தென்னிந்தியாவில் இருந்து, ஏன் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதம மந்திரி எதிர்காலத்தில் உருவாக்கப்பட வேண்டும். அதிகாரம் உத்தரப்பிரதேசுக்கோ பீகாருக்கோ குஜராத்துக்கோ மட்டுமல்ல. நம்மளுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலித்தது போல ஒரு நாள் பாராளுமன்றத்தில் ஒரு பிரதம மந்திரியாக ஒலிக்க வேண்டும். இதற்குதான் இந்த தீர்மானம். நாம் பொருளாதாரத்தில் மகாராஷ்டிராக்கு அடுத்த இடத்துல இருக்கிறோம். ஆனால் சட்டங்கள், பாராளுமன்றத்தில் நடக்கக்கூடிய அனைத்து சட்டங்கள் ஏன் தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிறது? ஏன்னா நம்மளுடைய குரல், நம்மளுடைய அதிகாரம் மக்கள் தொகையின் அடிப்படையில் இன்றைக்கு வரைக்கும் செயல்பட்டு இருக்கு. அப்படியே வினோத் எந்திரிச்சு அவர் ஒரு விளக்கத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி சொல்றாரு, இங்க பாருங்க, எங்க ஐயா முதல்வர் ஐயாவை பார்த்தவொன்னே எல்லாரும் விட 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 விடன்னு ஆடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் அப்படியே கை காலெல்லாம் நடுங்குது, வேர்த்து ஊத்துது. வெயில் அடிச்சா வேர்க்கும், எங்க விஜய் ஐயா பார்த்தாலே வேர்க்குதுன்னு டயலாக விடுறாரு. எதுக்கு விட்டாருன்னு இப்ப வரைக்கும் எல்லாரும் யோசிக்காங்க. எங்களை ஆவேசப்படுத்தும், அரசியல்படுத்தும், ஒருபோதும் அச்சப்படுத்தாது. ஒவ்வொரு தாக்குதலும் எங்களை ஆவேசப்படுத்தும், அரசியல்படுத்தும், ஒருபோதும் அச்சப்படுத்தாது என்ற புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் வரிகளின் வடிவம்தான் எங்கள் முதல்வர். யார் எங்கள் முதல்வர்? யார் எங்கள் முதல்வர்? பெரியார் கொள்கையை நெஞ்சில் ஏற்றியவர், பெரும் புரட்சி அம்பேத்கரின் வழிகள் காட்டியவர், கர்மவீர காமராஜின் ஆட்சியை நீட்டியவர், அஞ்சலேமாளுக்கு அருமை கூட்டியவர், வேலுநாச்சியாரை போல வாளை தீட்டியவர். உண்மையில் நீங்கள் ஆச்சரியம்தான் முதல்வரே. அனைவருக்கும் சூரியனால் வியர்த்தது, நீங்கள் வந்த பிறகு சூரியனுக்கு வியர்த்தது. இந்த வாய்ப்பினை எனக்கு வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கும் மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சட்டுன்னு ஓபிஎஸ் எஞ்சாரு ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கா. அப்படி தம்பி இவரெல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு அடக்கி வச்சா தான் கரெக்டா இருக்கும்னு. சூரியன் சரட்டுன்னு வந்தா தான் வேர்க்கும். அப்படியே காலையில இருந்து மத்தியானம் சுள்ளு நடிக்கும் போது மதமனோட வேர்க்கும். விஞ்ஞானிகளுக்கே ஏன் எப்படின்னு கண்டுபிடிக்க முடியல, நீங்க சடக்குன்னு மாத்தி சொல்றீங்க. உட்காருங்க தம்பி. அப்படிங்க மாண்புமிகு வேளாண்மை துறை அமைச்சர் அவர்கள் நீண்ட நெடிய விளக்கத்தை தந்தார்கள். பொறுமையோடு நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம். அவருடைய பதிலுரையில் முடிவுரையில் சூரியனுக்கே வேர்த்தது என்ற ஒரு கருத்தை இங்கே சொல்லியிருக்கார். இதுவரை யாருமே நெருங்க முடியாத நிலையில்தான் சூரியன் இருக்கிறார் என்பதை எத்தனையோ விஞ்ஞானிகள் முயற்சி செய்தும் அங்கே ஏவுகணைகளை செலுத்த முடியவில்லை என்பதையும் நான் இங்கே சுட்டிக்காட்டி அமைகிறேன். எல்லாரும் பேசி விஜய் ஐயாவை மகிழ்ச்சி படுத்துறாங்க. நம்ம பங்குக்கு நாமளும் கொஞ்சம் இது பண்ணாதான் நல்லா இருக்கும்னு நம்ம சபாநாயகர் ஐயா வீட்டிலே யோசிச்சுட்டு வந்திருப்பார் போல் இருக்கு. சட்டுன்னு அவர் ஒரு பாட்டை பாடி விஜய் ஐயாவை அப்படியே குதூகலப்படுத்தியிருக்கார். ஆமா, யாரும் சொல்லி விட்டுருப்பாங்க போல் இருக்கு. மாண்புமிகு வேளாண் துறை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்களும் முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர், முதல்வர் அமைச்சர் மிக சிறப்பாக விரிவாக விளக்கமாக
நீங்கள் பேசினீர்கள். நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறதோ என் நினைவுகள் எல்லாம் வழக்கம் போல காடு விளைஞ்சன்ன மச்சான் நமக்கு கையும் காலம் தானே மிச்சம் என்று சொல்லுகிற அந்த பாடலோடு நானே போட போறேன் சட்டம் பொதுவில் நன்மை பொருந்திடும் திட்டம், நன்மை பொருந்திடும் திட்டம், நாடு நலம் பெறும் திட்டம், நன்மை பொருந்திடும் திட்டம் என்று பல திட்டங்களை எல்லாம் அறிவித்திருக்கின்றீர்கள். எதிர்காலத்தில் அவை எல்லாம் தமிழக மக்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் வேளாண்மை துறையிலும் உழவர்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் உங்கள் துறையிலும் நடைபெறும் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தப்புன்னு விஜய் ஐயாவுக்கு பயங்கர சிரிப்பானியா வருது. என்னடா இப்படி சபாநாயகர் ஐயா பாட்டு பாடி உங்களை புடங்காகி தான் அடைய வைக்கிறாருன்னு. ஆகா, சபாநாயகர் ஸ்கோர் பண்றாரு, நாமளும் பண்ணுவோம்னு மறியல் செஞ்சார். அவர் ஒரு பாட்டை பாட கடைசியில் அங்க ஒரு பாட்டு மன்றமா தான் இருந்துச்சு. சட்டமன்றமா இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் தோணலைன்னு மற்றவங்க பேசிக்கிறாங்க, நாங்க இல்லை. கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். எங்கள் அண்ணன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவரை பற்றி புரட்சித் தலைவர் பாடினதுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பயே சொல்லிட்டு போயிட்டார் நினைக்கிறேன். அதாவதுங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பயங்கரமாக கோவப்பட்டு மைக்கை சடக்குன்னு தள்ளினார். இதை நிவர்த்தி பண்ணுறதுக்காக இப்போ என்ன பண்ணிருக்காரு, ஒரு கதையோடு வந்திருக்கார், ஒரு குட்டி கதையை. அந்த கதையை எடுத்து அப்படி தூவ விட்டார் பாருங்க. பல பேருக்கு அப்படியே சந்தோஷத்தில் கொட்டாவியாக வருது. நீங்களும் அந்த கதையை கேளுங்க. அடுத்த இந்த தேசத்தை ஆளப்போவது யார் என்று ஒரு போட்டி வைத்திருக்கிறார்கள் ஒரு பெரியவர். அதுக்கு நிறைய இளைஞர்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் வந்த ஒரு பெரியவர்கிட்ட வந்து விதிமுறைகள்லாம் கேட்ட பிறகு அந்த பெரியவர் எல்லாருக்கும் ஒரு விதையை கொடுத்தார். விதையை கொடுத்துட்டு நீங்கள் ஒரு 3 மாதம் கழித்து இந்த விதையை நல்லா வளர்த்துட்டு பிளான்ஸாக நல்லா பூக்களாக வளர்த்துட்டு நீங்கள் வாங்கன்னு அமைச்சிட்ருக்காரு. 3 மாதம் முடிஞ்சு அந்த எல்லா இளைஞர்களும் வந்தாங்க. நல்ல செடியெலாம் நல்லா வளர்ந்து பூக்கள்லாம் நல்லா வளர்ந்து அந்த பெரியவர்கிட்ட வந்து நின்னாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் ஒன்றுமே அந்த வளர முடியாத நிலையில் அந்த பாட்டை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதை பார்த்து நிறைய பேர் சிரிக்கிறாங்க, நகைக்கிறாங்க. அப்போ வந்து அந்த பெரியவர் சொல்கிறாரு, இவர் தான் வெற்றி பெற்றார் என்று சொல்கிறாரு. அப்போ எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இது எப்படி சாத்தியம்? நாங்கள் எல்லாம் வளர்த்து கொண்டு வந்திருக்கிறோம், செடி கலராக வளர்ந்துருக்கு, பூக்கள் க்ரோ ஆகிருக்கு, பட் இப்படி இவர் சொல்கிறாருன்னு சொல்ல பார்த்து அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாராம், நான் விதை கொடுத்தது வந்து வேக வச்ச விதை, அது ஒரு நாளும் முளைக்கவே முளைக்காது. வெற்றி அடைவதற்காக பொய் சொல்லாமல் நேர்மையாக வந்த இவர்தான் நாங்கள் தேர்வு செய்கிறோம் என்று சொன்னாராம். வெற்றி அடைவதற்காக பொய் சொல்லாமல் குறுக்கு வழியை கடைப்பிடிக்காமல் நேர்மையாக இருந்தால் எல்லாம் இங்கே சாத்தியம் என்பதற்கு எங்கள் தலைவரை சாட்சி. பொய் என்ற வார்த்தைக்கு பேர் உண்மைக்கு மாறான என்ற வார்த்தை சேர்த்து கரெக்டாக ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும் பொழுது அதுக்குள்ள இடம் பொருள் ஏவல் இதெல்லாம் பார்த்து சொல்லணும். அந்த இடத்துல ஏதோ ஒரு பொய்ன்னு ஒரு சமாச்சாரம் வந்துருச்சு. எல்லாரும் அப்படி கதையை மெய்மறந்து கேட்டுக்கிட்டு இருந்தவங்க அந்த தூக்கத்தில் வந்து டப்புன்னு எதிர்க்குள்ள சபாநாயகர் உள்ள போது அதுக்கு மேலே வேற வார்த்தை போடுங்க பொய்ங்கிறது வேண்டாம் அப்படின்னு சொன்னவொன்னா அதான் டாக்குன்னு நம்ம எடப்பாடியை கண்டுபிடிச்சா அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்ல கடைசியில் ஒரு வழியாக மாற்றிக்கு வரைக்கும் கொண்டு விட்டாங்க. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கடந்த காலத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா பொய் என்ற சொல் அவையில் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் உண்மைக்கு மாறாக என்ற சொல்ல பயன்படுத்தணும். நாங்களும் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அப்படித்தான் இருந்தாங்க. பொய் என்ற வார்த்தை இதெல்லாம் நீக்கினாங்க. அதனால ஏற்கனவே இருக்கின்ற மரபை தொடர்ந்து கடைபிடிக்கலாம்.
சட்டுன்னு தங்கம் தென்னரசை எதிர்த்தாங்க. நீங்கள் எல்லாம் குட்டி கதை சொல்வீங்க, நாங்கள் வள்ளுவர் எடுத்து கொண்டு வந்துடுவோம். பொய்மையும் வாய்மை இடத்துல ஆரம்பித்து அப்படியே மலமலன்னு இலக்கியத்தை அள்ளி கொட்டுனார் பாருங்க. அங்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ புரிய மைக் கொடுங்க. மாண்பு உறுப்பினர். பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த பேரவையினுடைய மரபுகளின் அடிப்படையில் பேரவையில் ஒரு உறுப்பினர் பொய் சொல்லுகிறார் என்றுதான் சொல்லக்கூடாதே ஒழிய பொய் என்ற வார்த்தையே பயன்படுத்தக்கூடாது என்பது அது அல்ல. அப்படி என்றால் இங்கே இருக்கக்கூடிய தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறதை போல பொய்மையும் வாய்மை எடுத்த புரைதீர்ந்த நன்மை பயக்குமின்னு ஒரு குறளை நான் சொல்றேன்னா இதில் பொய் என்ற வார்த்தை ஒன்று எடுங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லை. அவை விதியின்படி ஒரு உறுப்பினர் பொய் சொல்கிறார் என்றுதான் சொல்லக்கூடாதே தவிர பொய் என்ற வார்த்தையே பயன்படுத்தக்கூடாது என்றது கிடையாது. அதனால் அமைச்சர் அவர்கள் சொல்வதிலே அதில் நீக்குவதற்காக எதுவும் இருப்பதாக நான் கருதுவேன். டக்குன்னு எடப்பாடி ஐயா நீங்கள் கதை சொன்னதெல்லாம் ஓகே, எல்லாம் கரெக்டு. ஆனால் இப்படி கணக்கு போட்டு பார்த்தோம்னா எக்ஸ்ட்ராவாக 15,000 கோடி வருது. என்ன கணக்கு அது? இந்த கணக்குக்கு எதுவும் கதை வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்காரு. நாளைக்கு சொல்லுவாங்க விட்ருக்கு. 2026-27 இடைக்கால பட்ஜெட்டில் சொந்த வருவாய் 2,29,579 கோடி. 2026-27 திருந்த பட்ஜெட்டில் சொந்த வருவாய் 2,26,740 கோடி. இப்பொழுது அவர்கள் தெரிவிக்கின்ற பொழுது 1000 கோடி வருவாய் அதிகமாக வந்திருக்குது. சரக்கு சேவை வரி, பதிவுத்துறை, கனிவளம் போன்ற சீரமைப்பு 15,000 கோடி கூடுதலாக சொல்றாரு. அப்படின்னா 2026 2,26,740 கோடியில் சுமார் 15,000 கோடி சேர்த்துனா திருத்த பட்ஜெட்டில் அதிகமாக வந்திருக்கணும். அத நிதியமைச்சர் விளக்குனா சரியா? அப்படியே ஜடக்குன்னு மரியவல் ஐயா வச்சாருக்கு பாருங்க. போன கவர்மெண்ட்ல ஒரு பட்ஜெட்டை போட்டாங்க, அதுல இவ்வளவு வரும்னு சொன்னாங்க. ஆனா நாங்க ஒண்ணு போட்டோம்ல, அதுக்கு இவ்வளவு வரணும்னு சொல்லி எங்க முதல்வர் ஐயா அப்படியே ராத்திரி மழுமா கண்ணு முழிச்சு உழைச்சு உள்ள கொண்டு வந்திருக்காரு. அதுதான் அந்த 15,000 அப்படின்னு விளக்கம் கொடுக்காரு. 1,92,493. ஆனா அவங்க இன்ட்ரீம் பட்ஜெட்டில் 2026-27 டிஎம்கே கவர்மெண்ட் தாக்கல் பண்ணிட்டு போனது 2,29,579. நார்மலாக 8% 7% இருந்த வளர்ச்சி லாஸ்ட் 2 இயர்ஸ் இவங்க ஒரே ஹைக் ஆஃப் 19% போட்டு போயிருந்தாங்க. 19% அது ஹைலி நாட் பாசிபிள், அப்படி வர வாய்ப்பே இல்லை. ஆனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், எங்களோட ப்ரொஜெக்டட் ரெவென்யூவில் இப்போ தாக்கல் பண்ண இன்ட்ரீம் ரிவைஸ் பட்ஜெட்டில் 11% ஆவரேஜாக பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல்னு சொல்லிட்டு நாங்கள் போட்டிருக்கோம். 11.7. அந்த அடிப்படையில் 2,14,990 கோடி அந்த அளவில் நாங்கள் போட்டிருக்கோம். இதில் நாங்கள் அடிஷனல் ரிசோர்ஸஸ்க்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரு 5,000 கோடி ஜிஎஸ்டிலையும் இந்த 5,000 கோடி ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்லையும் மற்றும் 1,500 கோடி எக்ஸைஸ் டியூட்டிலையும் பிளஸ் மோட்டர் வெஹிக்கிள் டாக்ஸ்ல ஒரு 750 கோடியும் நாங்கள் அடிஷன் பண்ணியிருக்கிறோம். அப்போ 11,750 crore அடிஷனல் நாங்கள் கெயின் பண்ணியிருக்கோம் இந்த லாஸ்ட் 60 டேஸில். தேங்க்ஸ் டு த ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் இந்த முயற்சிகள் எடுத்ததுக்கு. அது அடிப்படையில் தான் நாங்கள் 2,26,740 சொல்றோம், வேற ஒன்றும் இல்லை. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய டிஸ்கஷன் நான் சொல்ல விருப்பப்படுறேன். டைம் இருந்தால் சொல்றேன் சார். அப்படி உழைச்சு வாங்கின தம்பி, நீங்க இப்போ ரொம்ப தவறான தகவல்களை சட்டசபையில் பதிவு பண்றீங்க. அதை எடுத்து பார்த்து பிரட்டி பார்த்தா மத்திய அரசுல இருந்து அங்கங்க அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குற விஷயமா தான் உள்ள வருதே தவிர நீங்க சொன்ன மாதிரி உழைச்சு உள்ள வந்த மாதிரி ஒன்றும் தெரியலையே அப்படின்னு தங்கம் தென்னரசையா பூத கண்ணாடி வச்சு அப்படியே உத்து பார்த்திருக்கார். இப்போ அவர் என்ன சொல்ல போறாரு தெரியல. இந்த 60-70 நாட்களுக்குள்ளாக நாங்கள் கவர்மெண்ட் ட்ரெஷரிக்கு 15,000 கோடி ரூபாய் கவர்மெண்ட் ட்ரெஷரிக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று ஒரு கருத்தை அவர்கள் சொன்னார்கள். நான் அவரிடத்தை கேட்க வரும்போது இந்த 3 மாத காலத்திற்குள்ளாகவே அரசாங்க கஜானாவில் 15,000 கோடி உங்களுக்கு வந்திருக்கிறது, இந்த பணம் உங்களுடைய கஜானாவுக்கு வந்திருக்கிறது என்றால் அந்த விவரத்தை எதன் வாயிலாக வந்திருக்கிறது, நேரடியாக உங்களுக்கு ரியலைசேஷன் வந்திருக்கிறதா? ஏன்னா அந்த 3 மாசத்துல உங்களுக்கு 15,000 கோடி வருவதாக நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய திட்டங்களுக்கு நீங்கள் வரக்கூடிய நிதி என்பது இந்த அரசாங்கத்தினுடைய எஃபோர்ட்ஸ்னால வரல. இது சென்ட்ரல் மத்திய ஒன்றிய அரசிலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய அந்த கிராண்ட்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ்ல விக்ஷித் பாரத்ல இருந்து எவ்வளவு வருகிறது, ஒன்றிய அரசினுடைய திட்டங்கள்ல இருந்து எவ்வளவு உங்களுக்கு வருகின்ற நிதியை வைத்துத்தான் அதை நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிறீர்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சடன்னு மக்கள்கிட்ட போகிறோம், அங்கே வாங்க தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பிரதமரை கொண்டு போகணும் அப்படின்னு நீண்ட காலமாக ஆசையோடு இருக்கிறோம். இதுவரைக்கும் அது நடக்கலை. ஏன் நடக்கலைன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தான் கேள்வியை வச்சோம்.
நல்லாவே பதில் சொல்லியிருக்கிறாங்க. மடன்னு பதில். இது வரைக்கும் இந்தியாவினுடைய பிரதமரா எத்தனையோ ஸ்டேட்காரர் வர்றாங்க. தமிழ்நாட்டில இருந்து 6 வரலைன்னு சொல்றீங்க. மூப்பனாருக்கு ஒரு சான்ஸ் இருந்தது, 2வது கலைஞருக்கு ஒரு சான்ஸ் இருந்தது. அவங்க 2 பேரும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி இப்ப யார் இருக்கா? அந்த மாதிரி இப்போ இருக்கிற ஆளு விஜய். முதல்ல ஜெயலலிதா இருந்தாப்புல அவங்க இருக்க வரைக்கும் நம்ம ஒரு நம்பிக்கை இருந்தது. இப்போ அந்த மாதிரி நம்பிக்கையான பெர்சன் யாருமே கிடையாது. அண்ணாமலைக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு பிரதமர் ஆகிறதுக்கு. எங்க எல்லாருக்கும் ஒரு ஆசை என்னன்னா, வேஷ்டி கட்டின பிரைம் மினிஸ்டர் நம்ம இந்தியாவுக்கு வரணும். தென் மாநிலத்துக்கு ஒரு வாய்ப்பு கிட்டினால் இந்தியா மேலும் பிரகாசிக்கும் என்பது எங்களது தாழ்மையான கருத்து. இதுக்கு காரணம் என்னம்னா அரசியல் தான். இந்த ஆட்டம் கண்டிப்பா வாய்ப்பு இருக்குன்னு நம்புறோம். யார் இந்துக்களுக்கு ஆதரவு தர்றாங்களோ அவங்க தான் இந்தியாவுடைய பிரதமரா வருங்காலத்தில் ஆக முடியும். சந்தர்ப்பவாத கூட்டணி இருக்கனால அந்த வாய்ப்பு நம்ம நழுவி போயிட்டே இருக்கு. தமிழ்நாடு அறிவுபூர்வமான மாநிலம். தமிழ்நாட்டிலே தந்தை பெரியார் அவர்கள் விதைத்த அந்த அறிவு நெருப்பு என்பது தொடர்ச்சியாக எரிந்து கொண்டிருக்கின்றது. இந்த நெருப்பு இந்தியா முழுவதும் பற்றி படர்ந்து விடும் என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் தமிழகத்திலிருந்து ஒரு பிரதமர் வருவதை திட்டமிட்டே தடுக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். முக்கிய காரணம் இந்திய எதிர்ப்பு தான். இந்திய அரவணைச்சு போனாங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து பிரதமர் வாய்ப்பு நிறைய உண்டு. அந்த தேசிய அரசியல்னு போகும்போது நமக்கு பெரும்பான்மை கிடைக்கல. அதனாலதான் நம்மளோட நல்ல தலைவர்கள் பிரதமராக முடியலன்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஒரு படி எடுத்து வடநாட்டு பக்கம் போய் பிரச்சாரம் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாம் மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் பிளவுபட்டிருக்காங்க. தமிழகத்திலே தொடர்ச்சியாக ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக மாநில கட்சிகள் ஆட்சியில் இருக்கிற காரணத்தினால் அதற்கான வாய்ப்புகள் இல்லையோ என்கின்ற ஒரு கேள்விதான் எழுகிறது. பிராந்திய அரசியலில் இருந்து பெரும்பாலான அரசியல்வாதிகள் வெளியேற விரும்பாத காரணத்தினால் அவர்கள் தொடர்ந்து அந்த பிரதமருக்கான எந்த முயற்சியையும் எடுக்கவில்லை. குறைவான எம்பிக்கள் இருப்ப காரணத்தினாலும் ஒற்றுமை காரணத்தினாலும் தமிழ்நாட்டிலிருந்து யாரும் பிரதமர் ஆக முடியாது. இன்னும் எம்பி தொகுதி ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அவங்கள மாதிரி தலைவர் உருவாக சான்சஸ் இருக்குது. போன ஆட்சியில் என்ன நடந்துச்சோ அதையே பின்பற்றி இப்போவும் கொண்டு போகிறாங்க. அதனால் இதே சூழ்நிலை இருந்தால் எதிர்காலத்தில் எந்த காலத்திலையும் தமிழ்நாட்டிலேருந்து பிரதமர் ஆன வாய்ப்பு கிடையாது. தர்பாரில் பார்த்த விஷயங்கள் நல்லா இருந்தது இல்லை? இதே மாதிரி அடுத்த தர்பாரில் ஏகப்பட்ட விஷயத்தோட நாம உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே.